யோவான் 16ஆம் அதிகாரம் 39-40 வாசிக்க. யோவான் 11:39-40. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 42வது வசனத்துடைய பகுதி. ஜனங்கள், நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் அதை சொன்னேன் என்றார். இது சொன்ன பிறகு அதுக்கப்புறம் 43வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் சொல்லி நாம் வாசிக்க முடியும். இந்த பின்னணியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது நல்லா நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, லாசர் இங்கு மரித்து போயிருந்தான். அவன் உயிரோடு எழுப்புற காரியம் தான் சொல்லி நாம் இதை பார்க்க முடியும். இவருடைய பின்னணி குறித்து நாம் அதிகமாக பார்க்கும் பொழுது, யார் இந்த லாசர்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மார்த்தாளும் முதலாம் மரியாளுடைய சகோதரன் சொல்லி நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த லாசரின் இடத்திலிருந்து இயேசு அன்பாய் இருந்தான்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். இயேசுவுக்கு அன்பான ஒரு சிநேகிதன் சொல்லி நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மரணம் எதற்காக வந்ததுன்னு சொல்லி நாம் முன்னே பார்க்கும் பொழுது, அது இந்த மரணமானது, இந்த வியாதியின் மரணமானது தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக, தேவனுடைய நாமம் விளங்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு வியாதியானது அங்க வந்துருச்சு சொல்லி நாம் பார்க்க முடியும். மார்த்தாள் இங்க சொல்லி அனுப்புறான், என்னுடைய சகோதரன் இங்க வியாதியா இருக்குன்னு சொல்லி இயேசு இடத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்லி அங்க ஆள் அனுப்புறதை நான் பார்க்க முடியும். அதுதான் 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்குன்னு சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்க முடியும். அந்த இடத்துல ஆள் அனுப்புவதை நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இயேசு அது எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்பொழுது, இந்த மரணமானது தேவனுடைய மகிமைக்கு விளங்குவதாக இருக்குதுன்னு சொல்லி அங்க அவர் நினைக்கிறார் சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்புறம் பார்க்கும்பொழுது, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் 2 நாள் தாமதித்து அங்க வருகிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தாமதமாக வந்தாலும் அவர் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். அவருக்கு எல்லாம் இங்கே தெரியும் சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது, ஏன் அவர் தாமதித்து வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுடைய அது மகிமைக்காகவும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏன் என்று சொன்னால், யூதர்கள் இவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இதே பார்க்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, யூதர்கள் இவரை கல்லறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி அங்கு நினைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இவர் தேவதூஷன் சொன்னார் என்று சொல்லி இவரை கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் சொல்லி அங்கு நினைக்கிறார்கள். அது அப்படியாக அங்கு இருந்தது சொல்லி பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான், இப்படிப்பட்ட ஒரு பின்னணி தான் இந்த 11ஆம் அதிகாரம் சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படியாக அவர் தாமதித்து வந்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். யூதர்கள் அவரை கல்லறிந்து அவரை கொலை செய்ய தேடுகிறார்கள் சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருடைய மரணத்திற்கு வருகிறது நாம் பார்க்க முடியும். அங்க பார்க்கும் பொழுது அங்க சொல்கிறார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிட்டுன்னு சொல்லி அங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த 39ல பார்க்க முடியும். ஏன் அங்கு 4 நாட்கள் கழித்து வருகிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யூதர்களுடைய பின்னணியில் குறித்து நாம் பார்த்தாக்கா, அங்க அதாவது மரித்து போனவருடைய ஆவி 3 நாள் வரைக்கும் அந்த சரீரத்தை சுற்றி இருக்கும் சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அங்க அழுது புலம்பி அவங்க துக்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆவி அந்த சரீரத்துக்குள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சொல்லி யூதருக்குள்ளே ஒரு நம்பிக்கையாக இருந்து சொல்லி அந்த காலகட்டத்தில் அவங்க நம்பி இருந்தாங்க. ஆனால் அதனால்தான் அது அறிந்தவராக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4 நாட்கள் கழித்து அங்க வருகிறது நாம் பார்க்க முடியும். 4 நாட்களுக்கு அப்புறம் அந்த சரீரமானது அது அழுகக்கூடிய ஒரு நிலைமையாகும், நாட்டம் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையாகவும் அங்கு காணப்படும் சொல்லி பார்க்க முடியும். இவர் ஏன் தாமதித்து வருகிறார் சொல்லி பார்க்கும் பொழுது, இவர் தான் வந்த மேசியா என்று சொல்லி யூதர்கள் நம்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய நாமம் விளங்கும்படியாக இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் யூதர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காகவும், அது மட்டும் இல்லாமல் மரித்து நாட்டம் எடுத்த ஒரு நிலைமை இருந்தாலும் யூதர்கள் இவரை நம்புவதற்காக அவர் தாமதித்து வருகிறது நாம் பார்க்க முடியும். அதே போல அவர் வருகிறார் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும், அது மட்டும் இல்லாமல்
தேவனுடைய குமாரன் நான் தான் என்று அவங்க எல்லாரும் நம்புவதற்காகவும் அங்க லாசருவை, அங்க மரித்து போன லாசருவை, நாற்றம் எடுக்கப்பட்ட லாசருவை அங்க அவர் உயிரோடு இருக்கிறார் பார்க்க முடியும். அதாவது ஒன்றுமில்லாத மரித்து போய் நாற்றம் எடுக்கப்பட்ட மரித்து போயிருந்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினான்னு சொல்லி பார்க்க முடியும். ஜனங்கள் இதை எல்லாரும் பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, பார்த்த ஜனங்கள் இவரை விசுவாசித்தார்கள் சொல்லி நாம் அதுக்கு கீழே அதற்கு அதிகமாக நாம் பார்க்க முடியும். அப்படியாக நாம் இப்பொழுது வந்திருக்கிற நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை நாம் நினைவு கூறும்படியாக, அது மட்டும் இல்லாமல் தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பார்க்கும் பொழுது லாசருடைய மரணத்தின் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது எபேசியர்களை பார்க்கணும். அக்கிரமனாலும் பாவங்களாலும் மரித்து போய் கிடந்தோம்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அப்படியாக மரித்து போய் கிடந்தோம் எதில் சொல்லி பார்க்கும் பொழுது பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போய் இருந்தோம்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது அது ஒரு நாட்டம் எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏசையால பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது பாவத்தினுடைய வீரியத்தை குறித்து அங்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அது பிரிக்கப்படாமலும் ஒரு நாட்டமடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துன்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து நம்மை தேவன் மீட்டெடுத்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் தேவனை ஆராதிக்கும், அது மட்டும் இல்லாமல் அவரை துதிக்கும்படியாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக நாம் பார்க்கும்பொழுது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்தார் சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சில காரியங்கள் நம் தேவைகள் அதிகமாக இருக்கலாம். நம்முடைய தேவைகள் நாம் ஜெபிக்கும் போதும் நம்முடைய காரியங்கள் அங்கு அதாவது கரெக்டான நேரத்தில் நேர்த்தியை செய்ய முடியாம ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனால் அது தாமதித்தாலும் தேவன் நம்மை நேர்த்தியா செய்வார்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தேவன் நம்மை அன்பு வைத்தவராகவும், அது மட்டுமல்ல தேவன் நம்மை நேசித்தவராகவும் இருக்கிறான்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அது தாமதித்து வந்தாலும் அது தேவனுடைய மகிமைக்காகவும் அது விலகும் சொல்லி நாம் பார்க்க முடியும். ஒன்றுமில்லாத காரியத்தையே தேவன் நமக்கு நேர்த்தியை செய்து முடிப்பார்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்புமாக, கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தின் மீதுமாக கர்த்தருடைய நாமம் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.